நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம நூல் இது தொடர்பான செய்திகள் பார்த்து கொண்டு வரும். பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்களை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு பிரிவாக பார்த்தோம். அன்பினால் அடக்குதல், வாதம் புரிதல், சாந்துணையும் கற்றல், இப்படி என்று பல தலைப்பில் பார்த்தோம். இப்போ ஓதற் பிரிவு. ஓதுதல், சொல்லுதல். புரியுதா? சொல்லி கொடுப்பதற்காகவே பழங்காலத்தில் ஒரு பிரிவு இருந்திருக்கிறது. நல்லா தெரிஞ்சுங்க. சொல்லி அதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஓதற் பிரிவு. ஓதுதல், சொல்லுதல். அப்படி இந்த திருமணம் ஆன பிறகு கூட சிலர் ஓதற் பிரிவு என்ற பணியை செய்து கொண்டு இருந்திருக்கிறார்கள். அதற்கு தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓதற் பிரிவு இல்லறம் நடத்தும் காலத்திற்கூட வேறு நாட்டிற்கு சென்று அங்கங்கே உள்ளாருக்கும் தம்முடைய கல்வியை கற்பித்தும் வாதம் புரிந்தும் வென்று இருக்கிறார்கள். நல்லா தெரியுங்க. திருமணம் ஆன பிறகு கூட, அதான் இல்லறம் என்பது, திருமணம் ஆன பிறகும் கூட வேறு நாட்டிற்கு, நம் நாட்டை விட்டு வேறு நாட்டிற்கு சென்றே அங்கே இருப்பவர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்து இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நாம் முன்றைய வகுப்பில் சொன்ன மாதிரி வாதம் புரிந்து இருக்கிறார்கள். அது பிறகு வாதம் என்பது சொற்போர் என்று சொல்லக்கூடிய வாதம் புரிந்து இருக்கிறார்கள். அப்படி பார்க்கின்ற போது தாம் முன்பு அறியாதவற்றை கற்றும் வந்தார்கள். அதாவது ஓதற் பிரிவு என்பது வெளியே நாட்டிற்கே சென்று வேறு நாடுகளுக்கே சென்று கற்றுக் கொடுத்தாலும், ஆனால் இவர்களும் இவர்களுக்கு தெரியாததை அவர்களிடமிருந்து கற்று வந்திருக்கிறார்கள். நன்றாக தெரிஞ்சுங்க. தாம் முன்பு அறியாதவற்றை கற்றும் வந்தார்கள். தெரியாதவற்றையெல்லாம் இவங்க கற்றுக்கொண்டு வந்திருக்கிறார்கள். இது தொல்காப்பியத்திலும் சொல்லப்படுகிறது. தொல்காப்பியம் என்னும் பழைய இலக்கண நூலில் பிறவற்றிலும் இங்கனம் பிரியும் காலம் ஓதற் பிரிவு என்று சொல்லப்படுவது. புரியுதா? ஓதற் பிரிவு அப்படின்னு சொல்லுது. பிரிவு பல வகை உண்டு. அது பொருள் ஈட்டுவதற்காக பிரிவதும் உண்டு. இங்கே என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்கே ஓதற் பிரிவு என்று சொன்னாங்க. சொல்லி கொடுப்பதற்காகவே பிரிந்து இருக்கிறார்கள். அது தொல்காப்பியத்தில் ஓதற் பிரிவு என்று ஒரு இலக்கண நூல் ஒன்று இருக்கிறது. இதற்கு 3 வருட கால எல்லை என்று அந்நூல் விதிக்கிறது. தொல்காப்பியத்தில் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓதற் பிரிவு என்று சொன்னால் எத்தனை ஆண்டு காலம்னு பார்த்தீங்கன்னா 3 ஆண்டு காலம். புரியுதா? நல்லா 1 மார்க்கில் கேட்பாங்க. இது எங்கேயாவது உள்ளே இருந்து ஓதற் பிரிவு எத்தனை ஆண்டுகள் அப்படி என்று சொன்னோம். ஓதற் பிரிவுக்குரிய ஆண்டுகள் எத்தனை அப்படி என்று சொன்னோம். அப்போ இதற்கு 3 ஆண்டு கால எல்லை என்று அந்நூல் விதிக்கிறது. இவ்வாறு தமிழ்நாட்டிற்கும் நவித் வீபம் அப்படி என்று சொல்லக்கூடிய, அதாவது நவித் வீபம் அப்படி என்று சொன்னால் வங்க தேசத்தில் ஒரு நாடு. புரியுதா? ஒரு ஊர், நாடு இல்லை, வங்க தேசத்தில் இருக்கின்ற ஒரு ஊரினுடைய பெயர் நவித் வீபம் என்பது அதாவது வங்காளத்தில் உள்ள, வங்க தேசம் என்று சொன்னாலும் வங்கம் என்று சொன்னாலும் ஒன்று தான். அந்த வங்க தேசத்தில் இருக்கின்ற ஒரு ஊர், அதுதான் நவித் வீபம் என்பது. முதலிய இடங்களிலிருந்து படித்து சென்ற பண்டிதர்கள், வங்க தேசத்திலிருந்து பண்டிதர்கள் என்று சொன்னால் பலரும், அதாவது கற்றவர்கள், பண்டிதர்கள் பலர் தஞ்சாவூரில் இருந்து ஆகம சாஸ்திர பண்டிதராகிய சர்வசிவ பண்டிதர் என்பவரிடத்தில் பல அந்நிய தேசத்து மாணவர்கள் கற்று சென்றார்கள். அந்நிய தேசம், பல தேசத்திலிருந்து, பல நாட்டிலிருந்து ஆகம சாஸ்திர பண்டிதர்கிட்ட இந்த ஆகம விதிகள்னால் இறைவனுக்கு கோயில் கட்டுதல், எப்படி வழிபடுதல், இப்படிப்பட்ட விதிகளை எல்லாம் அவர்களிடம் கற்று சென்றிருக்கிறாங்க. வேறு தேசத்திலேருந்து கற்று சென்றிருக்கிறார். தஞ்சாவூரில் இருக்கின்ற அந்த பண்டிதர் என்பவரிடத்தில் அந்நிய தேசத்து மாணவர்கள் கற்று சென்ற செய்தி ஒன்று சொல்கிறது. முதல் ராசராச சோழன் காலத்தில் தஞ்சையில் பொறிக்கப்பட்ட சாசனம் ஒன்றால் தெரிகிறது. இது மட்டுமல்ல, அந்த மாதிரி கற்று சென்றார்கள் என்பதற்காக ராசராச சோழனுடைய காலத்தில் அவனுடைய கல்வெட்டிலே பொறிக்கப்பட்டிருக்கிறது. தஞ்சையிலே ஒரு கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிகிறது. அது மட்டுமல்ல, திருவாடுதுறை மடம், நல்லா தெரியுங்க. திருவாடுதுறை மடம் என்று சொன்னால் மடப்பள்ளி என்று சொல்லுவார்கள். மடம் என்று சொன்னால் கோயிலும் அங்கே தங்கி படிப்பதற்கு மடம் என்று சொல்லுவார்கள். புரியுதா? கோயிலும் மடம் இருக்கின்ற, இப்போ கூட பார்த்தீங்கன்னா நமக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மயில மடம், முருகப்பெருமான் இருக்கின்ற அந்த மடம் இருக்கிறது பாரு. அங்கேயே பார்த்தீங்கன்னா கல்வியும் கற்றுக்கலாம், தங்கிகளும் மடம் என்ற அந்த கோயிலே தங்கி படிப்பது. அதுபோல் திருவாடுதுறை மடம் இருந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, தருமபுரம் மடம் முதலிய பல வருட காலம் தமிழ்
கல்லூரியாகவும் வடமொழி கல்லூரியாகவும் விளங்கி வந்திருக்குது. அதாவது இன்னமும் இருக்குது. திருவாவடுதுறை மதத்தில் தமிழ் இருக்கிறது. அதே போல் தருமபுரம் புரியுதா மடம் முதலியவற்றில் தமிழ் இருக்கிறது, வடமொழியும் கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இப்போ நம்ம அருகில் இருக்கின்ற மயிலம் தமிழ் கல்லூரியை பார்த்தா தமிழ் மட்டும்தான் இருந்தது. நன்றாக தெரிஞ்சுங்க, தமிழ் மட்டும்தான் இருந்தது. பிறகு அது காலப்போக்கில் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு அறிவியல் கல்லூரியாகவும் மாறி இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. மாணவர்களே, இதுவரை நாம் பார்த்தது என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஓதர் பிரிவு. இந்த ஓதர் பிரிவினுடைய எதெல்லாம் ஓதற்கு எத்தனை ஆண்டுகள், எந்தெந்த நூல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள், எந்த பண்டிதர்கள்லாம் செய்திருக்கிறார்கள் என்பதை பற்றி பார்த்தோம். பிறகு 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 அடுத்த வகுப்பு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.